வணக்கம் ட்ரேடர்ஸ். வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, 3ஆம் தேதி ஏப்ரல் 3ஆம் தேதி மார்க்கெட் என்ன நடந்துச்சு? அதாவது ஏப்ரல் 3ஆம் தேதி வந்து நிஃப்டி 50க்கு எக்ஸ்பைரி, பேங்க் நிஃப்டிக்கு எக்ஸ்பைரி இல்ல. ஸோ ஏப்ரல் 3ஆம் தேதி மார்க்கெட் என்ன நடந்திருக்கு? ஸோ இதனால மார்க்கெட் நாளைக்கு, அதாவது ஏப்ரல் 4ஆம் தேதி என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு? அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, நிஃப்டி 50யோடையும் அப்புறம் பேங்க் நிஃப்டியோடையும் பிரைஸ் ஆக்ஷன் அனலைஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம, அதோட முக்கியமான பிரைஸ் லெவல்ஸ், அதாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் ஏதாவது இருக்கா? அந்த லெவல்ஸ் ஏதாவது கிராஸ் பண்ணியிருக்கா? அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அது மட்டும் இல்லாம, எந்தெந்த இடத்துல நீங்க வந்து இன்னைக்கு ட்ரேட்ல பொசிஷன் எடுத்திருந்திருக்கலாம். ஏன்னா என்னோட ஸ்ட்ராட்டஜி வந்து சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜி. அப்போ இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜி அப்போ நம்ம எந்தெந்த இடத்துல எல்லாம் பொசிஷன் எடுத்திருக்கலாம், ஈஸியா ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற அனாலிசிஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி 2மே வந்து இன்னைக்கு கேப் டவுன் ஓப்பன் ஆயிருந்துச்சு. அப்போ இந்த கேப் டவுன், நமக்கு இந்த கேப் டவுன் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் லைக் நல்ல டிஃபரன்ஸ். ஒரு 150 பாயிண்ட் டவுன் ஃபால் ஆயிருந்துச்சு. ஆனா இந்த 150 பாயிண்ட் டவுன் ஃபால் ஆயிருந்தாலும், மார்க்கெட் ரெக்கவரி ஆகி இந்த இடத்துல அப்படியே ஸ்டேபிள் ஆயிருச்சு. அப்போ இந்த ரெக்கவரி அண்ட் ஸ்டேபிள்க்கு என்ன சொல்லுதுன்னா, மார்க்கெட் வந்து டவுன்ஃபால், அதாவது அதிகமா டவுன்ஃபால் ஆகாது, பியரிஷா போகாது அப்படிங்கிறது தான் நம்ம ஒரு முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது. ஏன்னா இவ்ளோ கேப் டவுனுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து பியரிஷா போகணும்னா ஈஸியா போயிருந்திருக்கும். ஆனா பியரிஷா போகல. அந்த ஒரு காரணத்தினால நமக்கு வந்து எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஏஸ் வந்து ரொம்ப நல்ல மார்க்கெட்ட கண்ட்ரோல் பண்றாங்க. ஸோ இதான் எஃப்ஐஐ, டிஐஏஸோட ஆக்சுவல் டேட்டா. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஐஸ் வந்து எவ்வளோ பை பண்ணியிருக்காங்கன்னா, 9,000 கோடிக்கு, செல்லிங் வந்து 12,000 கோடிக்கு. அந்த செல்லிங்ல தான் மார்க்கெட் வந்து கேப் டவுன் வந்திருக்கு. ஓகே. அதே மாரி டிஏஎஸ் வந்து பையிங் அண்ட் செல்லிங் ஆல்மோஸ்ட் ஈக்குவலா பண்ணியிருந்திருக்காங்க. 11,000 கோடிக்கும், 11,000 கோடிக்கும். ஸோ அப்போ எஃப்ஐஐஸோட செல்லிங் வந்து இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்திருக்கு. டிஐஏஸோட செல்லிங்கை விட. அது மாரி நெட் பார்த்தோம்னா, எஃப்ஐஐஸோட செல்லிங் தான் ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்திருக்கு. அண்ட் இந்த கன்சாலிடேஷன், லைக் இன்னைக்கு வந்து மார்க்கெட் எக்ஸ்பைரிங்கிறதும் இந்த கன்சாலிடேஷன்னால தான் மார்க்கெட் கேப் டவுன் ஆச்சு. அப்போ இந்த மார்க்கெட் கேப் டவுனுக்கு அப்புறம் கீழ போகாதது ஒரு நல்ல விஷயம். ஏன் அப்படின்னா, மார்க்கெட் வந்து செல்லர்ஸோட கண்ட்ரோல்ல இல்ல, பையர்ஸோட கண்ட்ரோல்ல இருக்கு. அண்ட் பையர்ஸோட கண்ட்ரோல்ல இருந்தா ஏன் மேல போகல அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா தடவையும் மார்க்கெட் அப்படி பையர்ஸ் கண்ட்ரோல்ல இருந்தா மேல போகாது. ஏன்னா லிக்விடிட்டின்னு ஒரு விஷயம் இருக்கு. அந்த லிக்விடிட்டினா என்னன்னா, நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் அவைலபிளா இருக்கணும் 1. அப்புறம் எவ்வளோ தூரம் ஒரு பிரைஸ மூவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து தான் கால்குலேட் பண்ணும்போது, நமக்கு வந்து அப்படி டக்குன்னு பிரைஸ வந்து மூவ்மெண்ட் பண்ணிற முடியாது. அந்த ஒரு காரணங்கள்னால தான் மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ். அண்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த சைட்வேஸ் மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து இவ்வளோ பெரிய டவுன்ஃபால், அதுக்கப்புறம் மேல ஒரு புல்லு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சின்ன வேவ் மாரி அப்படியே சின்ன சின்னதா குறைஞ்சிருச்சு. இப்போ இந்த இடத்துல ஒரு பிரேக் பாயிண்ட் வந்துருச்சு. அண்ட் இந்த பிரேக் பாயிண்ட் யூசுவலாவே வந்து நமக்கு வந்து எக்ஸ்பைரி டேல எக்ஸ்பெக்ட் பண்றது தான். இது நம்ம நிஃப்டி 50ல. பேங்க் நிஃப்டில நம்ம சொன்ன மாரியே நமக்கு வந்து ஒரு பயங்கரமான டவுன்ஃபால் இருந்துச்சு. எவ்வளோ பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 500 பாயிண்ட்ஸ், 450 பாயிண்ட்ஸ் டவுன்ஃபால் இருந்து, அதுக்கப்புறம் மார்க்கெட் ரெக்கவரி ஆகி, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இந்த 51,500 வந்து ஒரு முக்கியமான சப்போர்ட் ரேஞ்சுன்னு. ஸோ அந்த சப்போர்ட் ரேஞ்சில கொஞ்ச நேரம் இருந்துட்டு, பிரேக் அவுட் ஆக ட்ரை ஆச்சு. திருப்பி அந்த சப்போர்ட் ரேஞ்சுக்கே ஆனா, நீங்க இன்னொன்னு வச்சுக்கணும். அந்த சப்போர்ட் ரேஞ்சுக்கே வந்துருச்சுன்னு சொல்லும்போது, நீங்க 51,500 தானே சொன்னீங்க அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, 51,500னாலும் மேல கீழயே ஒரு 50, 60 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணணும். எப்பயுமே ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ஜோன் வந்து ஒரு ஸ்ட்ரெய்ட் லைன் கிடையாது. அது எப்பயுமே ஒரு ஜோனா தான் இருக்கும். ஸோ அப்படிங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அதனால தான் பெரும்பாலோட என்னோட அனாலிசிஸ்ல நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, பாக்ஸ் போட்டிருப்பேன். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும், இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால தான் நான் வந்து யூசுவலா லைன் அவாய்ட் பண்ணிக்குவேன். பட் வந்து நேத்து வந்து கொஞ்சம் கன்ஃப்யூஷன் இல்லாம இருக்கும் அப்படிங்கிறனால, நான் வந்து லைன் போட்டிருந்தேன். ஸோ அப்போ இந்த சப்போர்ட் ஜோனுக்குள்ள இருக்கிறனால, மார்க்கெட் வந்து இந்த லெவலுக்கு போயிருச்சு. ஓகே. அப்போ நம்ம எதிர்பார்த்த மாரி நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட் வந்து பேங்க் நிஃப்டிய பொறுத்தளவு 51,500 கிராஸ் பண்ணணும். கிராஸ் பண்ணி மேல போனா தான் 52,000 வரைக்கும் போகும்னு. அண்ட் அதே மாரி இன்னொன்னு நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட் டவுன்ஃபால் ஆனா 51,000 வரைக்கும் டவுன்ஃபால் ஆகும். அண்ட் இந்த டவுன்ஃபால்ல இருந்து மார்க்கெட் ரெக்கவரி ஆகுறதுக்காக வாய்ப்பு இருக்குன்னு. ஸோ அதே மாரியே நடந்திருக்கு. அதே மாரி நம்ம வந்து நிஃப்டி 50ல என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்த ஒரு ஜோன் கிரியேட் ஆயிருக்கு நிஃப்டி 50ல. நேத்தே கிரியேட் ஆயிருந்துச்சு. ஸோ அப்ப என்ன சொல்லியிருந்தேன், இந்த ஒரு ஜோன எப்போ வந்து மார்க்கெட் பிரேக் ஆகுதோ, அப்பதான் மார்க்கெட் வந்து வெளிய போகும்னு. ஆனா பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இன்னைக்கு அந்த ஜோன பிரேக் பண்ணல. இது எக்ஸ்பெக்டட் தான். ஏன்னா ஒரு நல்ல மூவ்மெண்ட்க்கு அப்புறம் ஏன்னா ஒரு 10% ஆல்மோஸ்ட்
இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு நல்ல சைட்வேஸ் மார்க்கெட் எக்ஸ்பெக்டட். ஸோ அதே மாரி தான் மார்க்கெட் இன்னைக்கு நடந்திருக்கு. அப்போ நம்ம எந்தெந்த இடத்துல பொசிஷன் எடுத்திருந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, என்னோட ஸ்ட்ராட்டஜி படி நான் வந்து 3 மினிட்ஸ் கேண்டில் தான் வச்சிருப்பேன். அப்போ 3 மினிட்ஸ் கேண்டில்ல நமக்கு வந்து சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் பார்த்தோம். 3 மினிட்ஸ் கேண்டில்ல அப்படின்னா, எனக்கு வந்து எப்போ வந்து இந்த 10 சிம்பிள் மூவிங் ஆவரேஜுக்கு ஒண்ணா மேல இல்லைன்னா கீழ இருக்கோ, அப்பதான் நான் வந்து பொசிஷன் எடுப்பேன். ஸோ அப்போ நான் வந்து இந்த 50யும் 200யும் மறைச்சிடுறேன். ஓகே. ஸோ இப்படி தான் என்னோட சார்ட் இருக்கும். அப்போ இங்க இருக்கும்போது ஸ்டார்ட்டிங் ஆஃப் த டேல மார்க்கெட் டவுன்ஃபால். அப்போ இங்கிருந்து அடுத்த கேண்டில் மறுபடியும் டவுன்ஃபாலே இருந்து பொசிஷன் எடுத்திருந்திருப்பேன். ஆனா கிடையாது. மார்க்கெட் அப்படியே மேல வந்து திருப்பி வந்து 10 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ டச் ஆயிருச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம பொசிஷன் எடுக்க முடியாது. எப்போ இந்த 10 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் பிரேக் அவுட் ஆச்சோ, அந்த இடத்துல நான் வந்து என்ட்ரி பாயிண்ட் அண்ட் என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து எப்போ வந்து இந்த 10 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ கிராஸ் பண்ணுதோ, அப்பதான் என்னோட ஸ்டாப் லாஸ். ஸோ அப்படி வைக்கும்போது நமக்கு ஃபர்ஸ்ட்டு யூசுவலா இந்த இடத்துல வந்தோனே நெறைய பேர் ஸ்டாப் லாஸ் ஆயிருப்பாங்க. ஸோ அப்படி பார்த்தோம்னா, நமக்கு வந்து இதுதான் என்ட்ரி பாயிண்ட்டு, இதுதான் எக்ஸிட் பாயிண்ட்னா, வெறும் 5 பாயிண்ட்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ். ஸோ நமக்கு அதுக்கு நஷ்டம் ஆறதே எவ்வளவோ பெட்டர். ஸோ அந்த ஒரு காரணத்தினால நான் வந்து இந்த இடத்துல பொசிஷன்ஸ க்ளோஸ் பண்ணல. இப்போ மார்க்கெட் கிளியரா கட் ஆனா க்ளோஸ் பண்ணலான்னு. ஏன்னா நமக்கு வந்து 10 மட்டும் இல்ல 20யும் கிராஸ் பண்ணணும். ஏன்னா 10க்கும் 20க்கும் டீவியேஷன் அதிகமா இருக்குங்கிறனால, மார்க்கெட் மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த ஒரு காரணங்கள்னால இதுதான் என்னோட என்ட்ரி பாயிண்ட் அண்ட் இதுதான் என்னோட எக்ஸிட் பாயிண்ட். எப்போ வந்து 10 சிம்பிள் மூவிங் கிராஸ் ஆகுதோ, அப்போ சைட்வேஸ் மார்க்கெட்ல இது வந்து இந்த மாதிரி ட்ரேட் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஒரு 45 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட். ஸோ ஆப்ஷனோட பிரைஸ் வந்து நல்லா இருந்துச்சு. அப்படிங்கிறனால எனக்கு வந்து இந்த இடத்துல ஒரு நல்ல ப்ராஃபிட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து பொசிஷன்ஸ் எதுவும் எடுக்கல. அண்ட் இந்த இடத்துல நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா, இந்த ரெட் கேண்டில்ல நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்னா, மார்க்கெட் இங்கிருந்து இன்னும் கொஞ்சம் டவுன்ஃபால் ஆகும். ஏன்னா இங்க வந்துருச்சு. திருப்பியும் 10 அண்ட் 20 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் கீழ கிராஸ் பண்ணிட்டனால, இங்கிருந்து ஒரு டவுன்ஃபால் ஆகும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனா ஃபேக் தான் இருந்துச்சு இது. ஸோ இதுல வந்து நான் விழுந்துட்டேன். இங்க பொசிஷன் எடுத்தத உடனே போய் ஸ்டாப் லாஸ் ஆயிருச்சு. அண்ட் இந்த ஸ்டாப் லாஸ் பெர்சன்டேஜுமே பார்த்தீங்கன்னா, ஒரு 16 பாயிண்ட். ஸோ இங்க ஒரு 45 பாயிண்ட்ஸ் நமக்கு ப்ராஃபிட் கிடைச்சுச்சு. 16 பாயிண்ட் வந்து லாஸ்ல ஆச்சு. ஸோ நான் வெயிட் பண்ணிட்டுருந்தேன். எனக்கு எதுவுமே வந்து கிளியரான 10 அண்ட் 20க்கு மேல போயி, கிளியரான ஒரு என்ட்ரி பாயிண்ட் கிடைக்கவே இல்ல. அப்படிங்கிறனால ஒரு ப்ராஃபிட், கொஞ்சம் லாஸு. அதுக்கப்புறம் எனக்கு லாஸ் வந்தோனே தெரிஞ்சிருச்சு சைட்வேஸ் மார்க்கெட். நம்ம கொஞ்சம் அமைதியா இருக்கணும்னு. ஏன்னா என்னோட ஸ்ட்ராட்டஜி படி, நீங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, 0 என்ட்ரி பாயிண்ட்ஸ். இந்த இடத்துல 2, 3 என்ட்ரி பாயிண்ட்ஸ் இருந்திருக்கு. ஆனா இது எல்லாமே வந்து நான் பொசிஷன்ஸ் எடுத்திருந்தாலுமே, எனக்கு வந்து நஷ்டம் தான் ஆயிருக்கும். அப்படிங்கிறனால யூசுவலா எக்ஸ்பைரி டேல நான் வந்து சைட்வேஸ் மார்க்கெட்னா பொசிஷனே எடுக்க மாட்டேன். ஆனா இன்னைக்கு எடுத்ததுக்கு முக்கியமான காரணம் வந்து கொஞ்ச நாளாவே சைட்வேஸ் மார்க்கெட். ஸோ அதிகமான ப்ராஃபிட்ஸ் இல்லங்கிறனால, ஒரு அந்த சைக்காலஜி ஸ்ட்ராங்கா இல்லாம நான் பொசிஷன் எடுத்துட்டேன். ஸோ ஒரு ப்ராஃபிட், ஒரு லாஸ். வந்து நெட்டா வந்து ப்ராஃபிட் தான். பட் அதிகமான ப்ராஃபிட் இல்லங்கிறதுனால ஒரு நல்ல விஷயம். ஸோ என்னோட ஸ்ட்ராட்டஜி படி, அதாவது என்னோட ஸ்ட்ராட்டஜின்னு இல்ல. நமக்கு வந்து சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் ஸ்ட்ராட்டஜி படி சைட்வேஸ் மார்க்கெட் நமக்கு கொஞ்சம் ஒத்து வராது தான். ஸோ அத நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். ஸோ அப்படிங்கிறனால எனக்கு வந்து ஒரு ஒரு ப்ராஃபிட்டும், ஒரு லாஸும் இருந்துச்சு. அப்ப நம்ம ஓவரால் மார்க்கெட் பெர்ஸ்பெக்டிவ பார்க்கறதுக்கு நம்ம இந்த 15 மினிட்ஸ் கேண்டில்ல வச்சுட்டு மார்க்கெட்ட நம்ம அனலைஸ் பண்ணலாம். அப்போ இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகா தெரியும். மார்க்கெட் ஒரு கேப் டவுன், அதுக்கப்புறம் கன்சாலிடேஷன் ஃபேஸ். அப்போ இது நமக்கு தெரிஞ்சிருச்சு. மார்க்கெட் ஸ்டில் கன்சாலிடேஷன் ஃபேஸ்ல தான் இருக்கு. அண்ட் செல்லர்ஸ்ட்ட இருந்து நெறைய ரிஜெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு. ஸோ இந்த ரிஜெக்ஷன்ஸ பையர்ஸ் வந்து கவர் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த கவர் பண்ணனால மார்க்கெட் ஸ்டேபிளா இருந்திருக்கு. ஓகே. அப்ப நாளைக்கு மார்க்கெட் எங்க போகும்? ஸோ இது வந்து இன்னையோட நிலைமை பார்த்துட்டோம். எஃப்ஐஐ டேட்டாவும் பார்த்துட்டோம். எஃப்ஐஐஸ் வந்து எவ்வளோ செல் பண்ணியிருக்காங்க, பை பண்ணியிருக்காங்க. ஸோ பேலன்ஸ்டா தான் இருக்கு எஃப்ஐஐஸ். யூசுவலா வந்து பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஐஸ் தான் அதிகமா பையிங் அண்ட் செல்லிங் பண்ணியிருப்பாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் பையிங் அண்ட் செல்லிங் பார்த்தோம்னா, இவங்க 11, 11, 22 கோடி பண்ணியிருந்திருக்காங்க. இவங்க 12 + 9 21 கோடி தான். ஸோ யூசுவலா வந்து எஃப்ஐஐஸ் வந்து இவங்கள விட ஒரு மடங்காவது அதிகமா இருப்பாங்க. அதாவது இவங்க வந்து 20 கோடி அப்படின்னா, டிஐஏஎஸ் வந்து எவ்வளோ இருப்பாங்கன்னா, ஒரு 15 கோடி தான் இருப்பாங்க. ஆனா நமக்கு நெட் பார்த்தோம்னா, இன்னைய இந்த மார்க்கெட்ல பொறுத்தளவு டிஐஏஎஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். அண்ட் மார்க்கெட் எப்போ வந்து டிஐஏஎஸ் அண்ட் எஃப்ஐஐஸ் 2 பேரும் சேர்ந்து பையிங்ல இன்வால்வ் ஆறாங்க. அப்படி இல்லைன்னா, எப்போ வந்து எஃப்ஐஐஸ் பையிங்ல இன்வால்வ் ஆறாங்க. ஒண்ணா இந்த மாரி இருக்கணும். இந்த 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 டேட்ல இப்போ 18ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஐஸும் பையிங்ல இன்வால்வ் ஆயிருந்திருக்காங்க. டிஐஏஎஸும் பையிங்ல இன்வால்வ் ஆயிருந்திருக்காங்க. இப்போ இந்த மாரி இருக்கணும். அப்படி இல்லைன்னா, அட்லீஸ்ட் இந்த மாரியாவது எஃப்ஐஐஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா பையிங் பண்ணியிருந்திருக்கணும்.
ஸோ இந்த மாரி நடந்துச்சுன்னா தான் நமக்கு வந்து மார்க்கெட் திருப்பியும் மேல புஷ் ஆகும். கொஞ்ச நாள் ஆகும். ஒரு 1 வாரம் ஆகும்னு நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் நாளைக்கு மார்க்கெட் இப்போ அனாலிசிஸ் பார்த்துட்டோம். நம்மளோட டிஐஏஸ், எஃப்ஐஏஸோட சைக்காலஜிஸ், ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் பார்த்துட்டோம். நாளைக்கு எங்க போகும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்றதுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. அப்போ நம்ம இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டால நம்ம வந்து நேத்தோட எக்ஸ்பைரி நம்ம வச்சோம்னா, மார்க்கெட் வந்து இங்க தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு பிரேக் அவுட் பாயிண்ட்க்கான ஒரு இண்டிகேஷன். ஆனா இது எக்ஸ்பைரிங்கிறனால தான் அட் த மனில மார்க்கெட் முடியும்போது ஓஏ சேஞ்ச் இவ்வளோ இருந்திருக்கு. ஓகே. அப்போ அட் த மனில தான் அதிகமா இருந்திருக்கு எக்ஸ்பைரி டே அன்னைக்கு. இது யூசுவல். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, அடுத்த 2 வீக் நம்ம எக்ஸ்பைரிய எடுத்து கன்சிடர் பண்ணிக்கிட்டோம்னா, அடுத்த 2 வீக் எக்ஸ்பைரி கன்சிடர் பண்ணிக்குவோம். 3 வீக் வேண்டாம். பண்ணிட்டா, மார்க்கெட் வந்து எங்க பக்கம் போலாம், எந்த பக்கம் மேல வரலாம் அப்படிங்கிறத யோசிச்சா ஓகே. மார்க்கெட் எந்த பக்கம் போலாம், எந்த பக்கம் மேல வரலாங்கிறத யோசிச்சோம்னா, நமக்கு வந்து கால் ஆப்ஷன் சைடு வந்து அதிகமான ஸ்ட்ராங்கா நமக்கு வந்து மேல போகுங்கிறது நம்புறது கம்மியான ஆட்கள் தான். ஆனா மார்க்கெட் வந்து 23,000ம் 22,800யும் டவுன்ஃபால் ஆகாரத தடுக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இப்போ இந்த 23,000 வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு சப்போர்ட்டா இருக்கும். இது வந்து ஒரு 2 நாளைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ திங்கள், செவ்வாய் 2 நாளைக்குமே இந்த 23,000 வந்து சாரி நாளைக்கு மட்டுமே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ 4ஆம் தேதி மார்க்கெட் வந்து 23,000க்கு டவுன்ஃபால் ஆறதுக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் அத விட டவுன்ஃபால் ஆனா, இது நமக்கு ஒரு கிளாசிக்கல் ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இங்க சப்போர்ட் இங்க இருக்கு. அது வந்து 22,800 அதுதான் நம்ம இந்த இடத்துல பார்த்து வந்திருக்கோம். ஒரு 22 இந்த இடத்துல 900 இருக்கு. இது 22,900 22,800ன்னு வச்சுக்கலாம். இப்போ மார்க்கெட் நிஃப்டி 50 கேப் டவுன்ல வந்து மார்க்கெட் டவுன்ஃபால் ஆனாலும் 22,800 தான் வரும். அப்படின்னா எவ்வளோ தூரம் பாயிண்ட் டவுன்ஃபால் ஆகலாம்னா, ஒரு 250 பாயிண்ட்ஸ் டவுன்ஃபால் ஆகலாம். அத விட்டு போனோம்னா, ஒரு 350 பாயிண்ட்ஸ் டவுன்ஃபால் ஆகலாம். அதுக்கு தாண்டி மார்க்கெட் கீழ வரதுக்கு அண்ட் மேல போறதுக்கான சான்சஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் குறைவு. நாளைக்கு மார்க்கெட் மேல போறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சம் குறைவு. ஏன்னா, நீங்க பார்த்தீங்கன்னா, புட் ஆப்ஷனோட தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. கால் ஆப்ஷனோட சேஞ்ச். இந்த ஒரு காரணங்கள்னால மார்க்கெட் மேல போறது குறைவு. ஆனா, நம்மளோட பிசிஆர் ரேஷியோ பார்த்தீங்கன்னா, 1.2 இருக்கு. இந்த 1.2 இருக்கு. அதே மாரி இந்தியா விக்ஸுமே 13.6 இருக்கு அப்படின்னா, மார்க்கெட் மேல புஷ் ஆறதுக்கான ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கண்டிஷன்ல டெவலப் ஆயிட்டு இருக்குன்னு. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மார்க்கெட் இந்த பாக்ஸ விட்டு கீழ டவுன்ஃபால் ஆகுதா? மேல டவுன்ஃபால் ஆகுதான்னு. ஸோ மேல போனா மார்க்கெட் எங்க வரைக்கும் போலாம் அப்படின்னா, 23,500, 23,600 23,500, 600 பண்றேன். இந்த லைன் பண்ணிட்டு அண்ட் ஒரு பாக்ஸ் போட்டுருவோம் நம்ம. 23,600 ஸோ மார்க்கெட் இந்த ரேஞ்ச் வரைக்கும் போறதுக்கான பொட்டன்ஷியல் நாளைக்கு இருக்கு. நான் மார்க்கெட்ன்னு சொல்றது நிஃப்டி 50ய இந்த ரேஞ்ச் வரைக்கும் போறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கு. இங்கிருந்து ஒரு 300 பாயிண்ட்ஸ் 300 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் வந்து நிஃப்டி 50ல எக்ஸ்பெக்ட் பண்றது தான். ஸோ அப்போ நாளையோட பொசிஷன் என்ன? நம்மள கேட்டீங்கன்னா, நம்மளோட நம்மளோட சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் பார்த்தம்போது, மார்க்கெட் கொஞ்சம் டெத் கிராஸ்ல தான் இருக்கு. ஸோ இன்னும் 100% மேல போல 1. 2வது நம்மளோட பிசிஆர் ரேஷியோவும், இந்தியா விக்ஸ் டேட்டாவும் பார்க்கும்போது, நமக்கு வந்து மார்க்கெட் இங்க மேல தொடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கு. ஆனாலுமே நம்ம வந்து கவனமா இருக்கணும். என்னன்னா, இந்த பாக்ஸ பிரேக் பண்ணால் மட்டும் தான் நமக்கு மார்க்கெட் ஒரு சைடு டைரக்ஷன் போகும். அப்போ இந்த பாக்ஸ எப்போ மேல பிரேக் அவுட் பண்ணுதா? இல்ல கீழ பிரேக் அவுட் பண்ணுதா? கீழ பிரேக் அவுட் பண்ணா கண்டிப்பா 23,000, 23 வரைக்கும் டவுன்ஃபால் வரலாம். ஒரு 2 நாள்ல. இங்க மேல பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா, 23,600 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு சிறப்பா இருக்கு. இது நிஃப்டி 50. அதே சமயம் நமக்கு வந்து பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா, பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. இந்த பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நமக்கு பார்க்கும்போது, அதே பொசிஷன்ல தான் இருக்கு. 51,000ம் 52 52,000ம் இருக்கு. இப்போ இதே இண்டிகேஷன் நம்ம வந்து நாளைக்கும் இப்போ 51,000 ஓகே. மார்க்கெட் வந்து 51,000ம் அதே மாரி 52,000ம். அப்போ பேங்க் நிஃப்டிய பொறுத்தளவு சேம் பிவட் லெவல் தான். இப்ப இந்த பிவட் லெவல் 51,500 அப்படிங்கிற இந்த பிவட் லெவல கிராஸ் பண்ணா தான் மார்க்கெட் மேல. ஸோ அப்போ
பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு இந்த 2 ப்ரைஸ் தான் நமக்கு வந்து இந்த ஒரு முக்கியமான ப்ரைஸ் லெவலை எப்போ மார்க்கெட் கிராஸ் ஆகுதோ அப்போ ஒன்றா மேலே போகும், இல்லைன்னா கீழே வரும். தான் வந்து பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி. பேங்க் நிஃப்டிக்கு வந்து இன்னும் 20 நாள் இருக்குங்கிறனால நம்ம ஹை வாலட்டிலிட்டியோ ஹை மூவ்மெண்ட்டோ எதிர்பார்க்க முடியாது. ஸோ இந்த ஒரு காரணங்கள்னால நம்ம வந்து பேங்க் நிஃப்டியோட இதுதான் நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ பேங்க் நிஃப்டிக்கு 52,000 போகலாம், இல்லைன்னா 51,000 கீழே வரலாம். இதுதான் பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்கள் யாராவது ட்ரேட் பண்ணிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை பகிர்ந்துக்கும், கண்டிப்பாக பயனுள்ளதாக. நாளையோட ட்ரேடிங் செஷன்ஸ்க்கு ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.